ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் 2 மரத்தில் இருந்தால் அதுவும் கட் பண்ணி போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச ஒரு ஓரில் வெயிட் பண்ணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம உளிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் கட் பண்ண வேண்டாங்க. விசில் விடும்போது வெங்காயம் குழஞ்சிரும். ஸோ அதனால் வந்து முழுசாக போட்டால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வணங்க விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி வணங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியும் போட்டுக்கலாங்க. இதில் முருங்கைக்காய் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் வந்து குழஞ்சிரும். யூஸ்வலாக கட் பண்ணுற சைஸை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க முருங்கைக்காய். மசாலா வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எல்லாமே காயில் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரலும் வந்து நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு நான் வந்து 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்துட்டு 1/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேங்க. ஸோ வந்து 1.5 டம்ளர் ரைஸ்க்கு வந்துட்டு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு தண்ணியெலாம் ஊற்றினதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 2 கொட்டை புளி அதை மட்டும் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 3 கப்பு தண்ணி மெஷர்மெண்ட்டுங்க. பருப்பு வந்து 1/4 டம்ளர். இதை தான் வந்து அளவு. நீங்கள் பண்ணும்போது கம்மியாக பண்ணுறதா இந்த மாதிரி அளவு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துட்டு கிளறி விட்டுட்டு குக்கர் வந்து மூடி போட்டு வச்சு 3 விசில் விட்டு எடுத்தால் ரொம்ப சுவையான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிருங்க. சாம்பார் சாதத்துக்கு வந்து லாஸ்ட்டாக முருங்கைக்காய் ஆட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி மூடி வச்சுக்கலாம், இல்லைனா குழஞ்சிருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தழை தூவிட்டு நெய் வந்து போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். கிளறி விட்டுறாதீங்க. கிளறினீங்கன்னா வந்துட்டு சாதம் சீக்கிரம் கெட்டியாயிரும் சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து கொலன்னு இருந்தாலும் சாம்பார் சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி